ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அபி தமிழ் சமையல். இன்றைக்கி தக்காளி ரசம் செய்யலாம். அதுக்கு 5 பழுத்த தக்காளி வாங்கிக்கோங்க. ஒரு லெமன் சைஸ் அளவு புளி, ஒரு 4 பல் பூண்டு. இது வந்து பெருசாக இருக்கும்ல, அந்த பூண்டுங்க. இது ஒரு 4 பல் பூண்டு இடித்து வச்சுக்கோங்க. ஒரு அரை ஸ்பூனு கடுகு, அரை ஸ்பூனு மஞ்சள் தூள், ஒரு கொத்து கருவேப்பிலை. இது அரைக்கிறதுக்கு ஒரு ஸ்பூனு மிளகு, ஒரு ஸ்பூனு சீரகம், 4 மிளகாய், ஒரு 2 ஸ்பூன் துவரம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஸ்பூனில் தான் எடுத்திருக்கேன். இந்த புளியை தண்ணியில் ஊற போட்டுடலாம். ஊற போட்டுட்டு இப்போ இதை வறுக்கணும். இந்த துவரம்பருப்பை லைட்டாக வறுக்கணும். ஒரு கடாயை அடுப்பில் வச்சு இதை துவரம்பருப்பை போட்டுருங்க. இது லைட்டாக கொஞ்சம் கலர் மாறணும். லைட்டாக வறுத்துக்குங்க. இது போல் வறுத்து நீங்கள் ரசம் வச்சிங்கன்னா நல்லா மணமாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இதில் இந்த மிளகாய் எடுத்து வச்சுருக்கல, 4 மிளகாய், இந்த சீரகம், மிளகு எல்லாம் இதையும் போட்டுருங்க. கருவேப்பிலையும் இதிலையும் போட்டுடலாம். போட்டுட்டு இதை நல்லா வறுத்துடுங்க. இதை வறுத்துட்டு இதை பொடி பண்ணணும். பாருங்க, லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகுது. இது போல் நீங்கள் இந்த துவரம்பருப்பு இது போல் கொஞ்சம் போட்டு வறுத்து நீங்கள் ரசம் வச்சிங்கன்னு வச்சுங்களேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம பருப்பு ரசம் செய்கிற டேஸ்ட்டில் இருக்கும் இது. இப்போ தக்காளி விலை கொஞ்சம் குறைஞ்சி இருக்கிறதால ஒரு 5 தக்காளி நான் போட்டிருக்கேன். இந்த ரசம் நீங்கள் வச்சிங்க அப்படியே டம்ளரில் போட்டு குடிச்சிடுவாங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க. இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை ஆறுனதும் இதை அரைச்சிடலாம். பாருங்கள், மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணிட்டோம். இப்போ இந்த புளியை இந்த தக்காளியை போட்டு நல்லா கரைச்சிக்கலாம். உப்பையும் இதிலே போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா கரைச்சிக்குங்க. இது நல்லா புளியாக நல்லா மேஷ் ஆகணும். இது நல்லா கரைச்சிட்டு இதை வடிகட்டிக்கலாம். நல்லா பழுத்து இருக்கணுங்க. தக்காளி கெட்டியாக இருக்கக்கூடாது, நல்லா பழுத்து இருந்தால் தான் நம்ம இந்த போல் நல்லா கரைக்க முடியும். புளியை நல்லா கரைச்சி வச்சுருக்கோம். இது பாருங்கள், இதெல்லாம் சத்தையெல்லாம் எடுத்து போட்டுருங்க, இதெல்லாம் வேண்டாம். ஒரு கடாயை அடுப்பில் வச்சு அதில் ஒரு 4 ஸ்பூனு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். கொஞ்சம் பெருங்காயம் இதிலே போட்டுக்கலாம். இந்த கரைச்சி வச்சுருக்கேன் அதிலே கொஞ்சமாக போட்டுக்குங்க. சூடாயிடுச்சு எண்ணெய். கடுகு போட்டுடலாம். கடுகு பொரிஞ்சிடுச்சு. கருவேப்பிலை போட்டுருங்க. பூண்டு தட்டி வச்சுருக்கலாம், அந்த பூண்டையும் போட்டுடலாம். இது நல்லா செவக்கட்டும். இது
இதே கொஞ்சம் பெருங்காயம் போட்டுடலாம். இவரும் பூண்டு நல்லா செவந்துடுச்சு. இந்த நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த பொடியை இதில் போட்டுடலாம். அடுப்பு சிம்மில் பண்ணிக்கோங்க. போட்டு பொடி போட்டால் தீஞ்சிடும், அதால் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு நல்லா வறுத்துட்டு இதில் மஞ்சள் பொடி வச்சுருக்குல்ல, அதை போட்டுடலாம். போட்டுட்டு நம்ம இந்த கரைச்சி வச்சுருக்கோம்ல புளி தண்ணி, தக்காளி, அதை இதில் போட்டுடலாம். இது நல்லா நுர பொங்கி வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. மூடி வச்சிடலாம். இது போல் மூடி வச்சா தான் ரசம் வந்து நல்லா மணமாக இருக்கும். நம்ம திறந்து வச்சு நம்ம இதை செஞ்சோன்னா இந்த வாசனையெல்லாம் போயிடும். கொஞ்ச நேரம் பொறுத்து திறந்து பாருங்கள். ரசம் நல்லா கொதி வருது. இப்போ இதில் கொத்தமல்லியை போட்டு நம்ம இறக்கிடலாம். உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. காரம்லாம் சரியாக இருக்கும். உப்பு சரியாக இருந்தால் விட்டுருங்க, இல்லைன்னா கொஞ்சமாக உப்பு போட்டுக்குங்க. இதை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். நாங்கள் சூப்பரான ரசம் செஞ்சிட்டோம். இது நல்ல மணமாக இருக்குங்க. உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா ஒரு 2 மிளகாய் வச்சுக்கலாம். இது காரம் கொஞ்சம் கரெக்டாக இருக்குது. சில பேர் காரம் அதிகமாக சாப்பிடுவாங்க. அதனால் உங்களுக்கு காரம் கொஞ்சம் கம்மியாக வேணும்னா ஒரு 2 மிளகாவை சேர்த்துக்குங்க. இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.